அது ஒரு பொற்காலம். கைபேசியின் அறிமுகம் அறியாத வசந்த காலம். சாரல் மழையில் தூரல் போல் கரைந்தோம். வீசும் காற்றில் கொடிகட்டி பறந்தோம். புழுதி காற்றில் புன்னகை பரவ செய்தோம். வீதி ஓரம் ஓடி விளையாடி சேற்றை ஆடையாய் உடுத்தி கோலி கில்லி பம்பரம் கண்ணாமூச்சி விளையாடிய காலம் உள்ளத்தில் வாடா பூவாய் பூத்தே இருக்கிறது. காலங்கள் மாறினாலும் நினைவுகள் மாறுவதில்லை. கைபேசி அது குழந்தைகளின் கைகளில் தவழாத போது மகிழ்ந்து கழித்த இந்த விரிந்த உலகை மீண்டும் காண்போமா? அழகு குட்டி செல்லம் உன்னை அள்ளி தூக்கும் போது உன் பிஞ்சு விரல்கள் மோதி நான் நெஞ்சம் உடைந்து போனேன். ஆளை கடத்தி போகும் உன் கண்ண குழியின் சிரிப்பில் விரும்பி மாட்டிக்கொண்டேன். நான் திரும்பி போக மாட்டேன். அம்முனி என் பொம்முனி, மம்முனி என் மின்மினி. உனக்கு தெரிந்த மொழியிலே எனக்கு பேச தெரியல. எனக்கு தெரிந்த பாஷை பேச உனக்கு தெரியவில்லை. இருந்தும் நமக்குள் இது என்ன புது பேச்சு? இதயம் பேச எதற்கின்ற ஆராய்ச்சி? சிஞ்சலி 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 மஞ்சளி மஞ்சளி மஞ்சளி. அழகு குட்டி செல்லம் உன்னை அள்ளி தூக்கும் போது உன் பிஞ்சு விரல்கள் மோதி நான் நெஞ்சம் உடைந்து போனேன். ஆளை கடத்தி போகும் உன் கண்ண குழியின் சிரிப்பில் விரும்பி மாட்டிக்கொண்டேன். நான் திரும்பி போக மாட்டேன். வாழ்வின் அங்கமான செல்போன் பெற்றோர்களின் வரமா சாபமா? அறிவியல் நம் வேலையை எளிமையாக்க வந்த தேவதைதான். ஆம், நிலவை காட்டாமல் ஓடி ஆடி விளையாடாமல் என்ன கதை சொல்ல வேண்டும் என யோசிக்காமல் கைபேசியை தட்டினால் அனைத்தும் குழந்தைகளின் கையில். விரிந்த உலகம் குழந்தைகளின் கையில் சுருங்கி உள்ளங்கையில் உலகம் இருப்பதாக நினைத்து உறவுகள் வேண்டாம் நண்பர்கள் வேண்டாம் என்று கைபேசியில் உலகம் கைபேசியே உலகம் என்று வாழ்கின்றனர் நம் குழந்தைகள். நினைத்தாரோ மைதான் வெல்லும் நிலவன் தடுத்தாரோ மனித உருவத்தில் அரங்கிடும் மிருகம் மனித மிருகங்களுக்கு ஒரு கடவுள் மனித உருவத்தில் அரங்கிடும் மிருகம் வெளிச்சத்தில் இருக்கிறவன் தான் இருட்டு பார்த்து பயப்படுவான். நான் இருட்டிலேயே வாழறவன். I'm not bad. Just evil. அளவுக்கு மீறினால் அமிர்தமும் நஞ்சு. ஆம், வரமான கைபேசி சாபமான காலம் இதோ. சுவை மறந்து மனிதம் மறந்து இயற்கை மறந்து நட்பு மறந்து மூச்சுவிடும் சிலையாய் உயிருள்ள ரோபோக்கள் போல் உள்ளனர் நம் குழந்தைகள். உறவுகளை மறக்க வைத்த உள்ளங்கை கருவி இன்று குழந்தைகளின் கைகளில் 6ஆம் விரல் போல் செயல்படுகிறது. 10 திங்கள் கருவறையில் பொக்கிஷமாய் சுமந்து பெற்று செல்போன் என்னும் காலனை உங்கள் செல்லங்களின் கைகளில்
திணித்து விட்டீர்கள். இப்பொழுது சாப்பிடவா என் செல்லமே என அழைத்தாலும், என்னுடன் விளையாடவா என் தங்கமே என கொஞ்சினாலும் பயனில்லையே. வலுக்கட்டாயமாக அவர்களிடமிருந்து மாயக்கருவியை நீங்கள் பறிக்கும் பொழுது அவர்களிடம் வெளிப்படும் ருத்ரதாண்டவத்தை காண்போமா? உள்ளங்கையாக்கி, உறவுகளை தொலைவாக்கி, உணர்வுகளை ஊமையாக்கி, கைகளை விலங்காக்கி, குழந்தைகளை கைது செய்யும் மாய கண்ணாடி இந்த கைபேசி. கைபேசி என்னும் மாயவலையில் மூழ்கி கிடக்கும் நம் முத்துக்களை மீட்டெடுக்க நூல்களை கையில் எடுப்போம், விளையாட ஊக்கப்படுத்துவோம், வயலோனங்களையும் தெருக்கூத்துக்களையும் ரசிக்க கற்றுக் கொடுப்போம். பெற்றோர்களாகிய நாமும் செல்போனை ஒதுக்கிவிட்டு குழந்தைகளின் உலகில் குழந்தைகளாய் நாம் மாறுவதே இதற்கு சாப விமோச்சனம். சின்னஞ்சிறு கூட்டுக்குள்ள சொர்க்கம் இருக்கு, அட சின்ன சின்ன அன்பில் தானே ஜீவன் இன்னும் இருக்கு. பட்டாம்பூச்சி கூட்டத்துக்கு பட்டாயிருக்கு, அடவாசம் மட்டும் போதும் கண்ணே காசு பணம் எண்ணத்துக்கு. பச்சை கிளிகள் தோளோடு காட்டுக்குள்ளோ மடியோடு உலோகம் ஆனந்தத்தின் இல்லை, இந்த பூமிக்கு கண்ணீர் சொந்தம் இல்லை. முகம் தெரியாத மனிதர்களை முகநூலில் தேடுவதை விட முகம் தெரிந்த மனித உறவுகளுடன் நேசம் வளர்ப்போம்.